வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இப்போது நம்ம காணப்போவது ஒரு முக்கியமான, அதே சமயத்தில் ரொம்ப குறுகிய கால பயனுள்ள ஒரு தகவலாக, குறிப்பாக தொழிலை செய்பவர்களுக்கு, பெரிய பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு மட்டுமே பயன் தரக்கூடிய ஒரு விஷயம் இது. அடுத்து வரக்கூடிய 2 வார காலகட்டங்கள் உங்களுடைய வியாபாரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராகவே வரப்போகுது. ஒவ்வொரு மாதத்திலையும் அதை 2ஆக பிரித்து கொண்டு முதல் 2 வாரத்திற்கான பலன்கள் முன்னாடியும், அதன் பிறகு அடுத்த 2 வாரங்களுக்கான பலன்களும் நான் வழங்குவதாக இருக்கேன். இதை தொடர்ந்து பார்த்து பயன்பெற்று வாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கான வியாபார ரீதியான இலவச பொது தகவல்களும் நான் தரதாக இருக்கேன். அதை பற்றின குறிப்புகள் இந்த பகுதியோடைய இறுதியில் வரும். கவனமாக பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ முக்கியமான இந்த பகுதிக்குள்ளார போகலாம். சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 ஆகிய தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025 முதல் 2 வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு மாதமாகவே இது இருக்க போகுது. அதில் இந்த முதல் 2 வாரங்களுமே உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்க போகுது. பிறக்கின்ற ஆண்டு அப்படி 2025 அப்படிங்கிறது செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறக்குது. செவ்வாய் அப்படின்னாலே 9ஆம் எண் 2+0+2+5. இந்த 9ஆம் எண்ணை தலைகீழ போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே 6ஆம் எண் மாதிரியே வரும். இந்த 6க்குரிய தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த வருடம் வியாபாரம் சார்ந்த முயற்சிகளுக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அப்படின்னாலுமே கூட ஒரு சில குறிப்பிட்ட தேதிகள் இன்னும் ஒரு அபங்கமான வளர்ச்சியை உங்களுக்கு உறுதியாக பெற்றுத்தரும். அது என்னென்ன நாட்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6 ஜனவரி 2025, 15 ஜனவரி 2025 இந்த 2 தேதிகள்லையுமே பண வருவாய்க்கான முயற்சிகளாகட்டும், புதிய ஒரு இனாகரலாக ஒரு விஷயம் செய்கிறீங்க, துவங்குறீங்க அப்படிங்கிறதுக்காகட்டும், இது எல்லாமே ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும், ஃப்ளரிஷிங்காக இருக்கும். அது மேற்கொண்டு வளர்ச்சியை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போகக்கூடிய அளவில் பாசிட்டிவாக அது அமையும் அந்த 2 நாட்கள். அதற்கு அடுத்தபடியாக 14 ஜனவரி 2025, 5 ஜனவரி 2025 இதுவுமே உங்களுடைய வியாபாரம் சார்ந்த முடிவுகளுக்காகட்டும், அல்லது ஒரு முக்கியஸ்தரை போய் நீங்கள் ஒரு பேங்க் மேனேஜர் சந்திக்கணும், அல்லது ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்டார் அவங்கள போய் மீட் பண்ணுறதுக்கான ஒரு உகந்த நாட்களாக வைத்து கொள்ளுங்கள். எந்த நாட்களை நீங்கள் அறவே தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 ஜனவரி 2025, 12 ஜனவரி 2025 இந்த 2 தேதிகளில் உங்களுடைய முயற்சியை முழுமையாக ஒத்தி வச்சுருங்க. அன்றைய தினத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கும் அந்த நாளுக்கும் செட்டே ஆகாது. நம்ம உங்களுடைய காலமும் வேஸ்ட்டு, நேரமும் வேஸ்ட். நீங்கள் போயிட்டு ஒரு மன கஷ்டத்தோடு வரத்துக்கு பதில் காலத்தையும் காசையும் ஏன் விரையும் பண்ணணும் அன்றைக்கி. அதனால் நீங்கள் அன்றைக்கி எந்த முயற்சியும் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டாம். மற்றபடி நான் ஏற்கனவே சொன்ன மற்ற அதிர்ஷ்ட தேதிகளில் அதை செய்யும்போது இயல்பாகவே அது உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்நிய பாஷை பேசுபவர்களால் நிறைய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால, நீங்கள் ஏற்கனவே வெளி மாநிலத்தவர் ஃப்ரெண்ட்ஸுங்களாகவோ கிளைண்ட்ஸாகவோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய நியூ இயர் விஷஸ் முதற்கொண்டு எல்லாமே ஒரு நெட்வொர்க்கிங் பண்ணுவது விதமாக அனுப்பிச்சி விடுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத திசையிலிருந்து உங்களுக்கான ஒரு ஆர்டர்ஸ் வருவதோ அல்லது வியாபாரம் சார்ந்த என்கொயரி வருவதோ இதெல்லாமே இருக்கும். ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஆண்டில் நீங்கள் தாராளமாக, அதுவும் இந்த குறிப்பாக முதல் 2 வாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன அந்த நெகட்டிவ் டேட்ஸை தவிர்த்து மற்ற தேதிகளில் நீங்கள் முயற்சிகளை முன்னெடுக்கலாம். பாசிட்டிவ் தேதிகளில் முன்னெடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்டுங்கிறது டபுள் பங்காக இருக்கும், ரொம்ப நல்லாகவே இருக்கும். நெகட்டிவ் தேதிகள்ங்கிறது நான் ஒரு சில தேதிகள் தான் சொல்லியிருக்கேன், 12 சொல்லியிருக்கேன். 3ஆம் தேதி இந்த தேதிகளை மட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்வது போல இருக்கும். கூடுதலாக
எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேதிகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது 8 ஜனவரி 2025 மிகுந்த எச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்பட வேண்டிய நாளாக நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் தவறாக ஒரு விஷயம் செய்ய போய் அது உங்களுடைய கிளையண்ட்டே நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க, அல்லது உங்களுக்கு அன்றைய தினம் பண விரயம் அப்படிங்கிறது அதிகமாக ஆகலாம். ஸோ அந்த ஒரு தேதியில் இன்னும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. நம்ம இது மாதிரியான விஷயங்களை அனலைஸ் பண்ணுவதற்கு காரணமே, ஒரு வியாபாரங்கும்போது ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும், அதனுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும். இது நம்ம செய்யாமல் ஒன்றும் பண்ணாமலேயே அந்த ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். முடிந்தவரை அந்த ரிஸ்க் ஃபேக்டரை கம்மி பண்ணுவதற்காக நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் தான் இந்த எண்கணிதமாக சார்ந்த விஷயங்களும். ஏன்னா ஒரு எண்கள் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அது அந்த வியாபாரத்திற்கு பேருதவியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த வியாபாரத்தை நடத்தக்கூடிய உங்களுக்கு அது கையை கடிக்காமல் அந்த ஒரு வியாபாரம் நடந்தாலே போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் இன்றைக்கி பல வியாபாரிகள் இருக்காருங்க, பல தொழில் முனைவோர் இருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இன்னும் கொடுமை என்னென்னா, ஆரம்பிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்க கூட முடியாத நிலைமையில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இவர்கள் எல்லாருக்குமே எண்கணிதத்தில் விடை உண்டு, பலன் உண்டு. பலன் தரக்கூடிய வகையில் ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஆனால் அவங்களுக்கு கிடைப்பதற்கு இறைவனுடைய அருள் வேண்டும். அது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த எண்கணித பலன்கள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இந்த செகண்டு நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே அதற்கான கொடுப்பினை உங்களுக்கு இருப்பதனால் மட்டுமே இது கிடைக்கப்பட்டிருக்கு. நம்ம வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் சேனலுக்கு இதற்கு நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு, நான் ஏற்கனவே கேட்டுக்கிட்டதற்கிணங்க உங்களுக்கான இலவச பொது பலன்களுக்கான தகவல்களை அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைக்கிறேன். இந்த புத்தாண்டிலிருந்து உங்களுடைய வியாபாரம் செழித்தோங்குவதற்கான ஒரு பெரிய ஒரு புதிய வாசலை இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் திறந்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தந்துட்டு வாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.